நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்களா, இந்த 5 காமனான மிஸ்டேக்ஸ் உங்களோட ரன்னிங்கில் என்ன அது மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 1, டெய்லி வந்து நீங்கள் வேகமாக ஓடக்கூடாது. வாரத்துக்கு நீங்கள் 80% ஆஃப் ரன்ஸ் வந்து கம்மியான ஸ்பீடில் ஓடணும். 20% மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடணும். நம்மளுடைய ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம பாடி கரெக்டாக நம்மளே ரெக்கவரி ஆகாது. அப்போ நம்மளுடைய அடுத்த நாள் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ரெஸ்ட்டில் வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. 3வது, ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங். நம்ம ரன்னிங் தானே பண்ண போகிறோம், நமக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் மிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணும்போது தான் நமக்கு ரன்னிங்கில் ஏற்படக்கூடிய மசில் லாஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய மசில்ஸை ரன்னிங் ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, ப்ராப்பர் டயட். நம்மளுடைய சாப்பாட்டில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய மசில் பில்டிங்க்கும் மசில் ரெக்கவரிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, குட் திங்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம். எப்போவுமே நல்ல காரியங்கள் நீண்ட நேரம் எடுக்கும். ஸோ 1 வாரம் 2 வாரத்திலே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ரன்னிங்கில் உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4லேருந்து 6 மாதமாவது டைம் எடுக்கும். ஸோ பேஷன்ஸோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும்.